கோவையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குனியாமுத்தூரில் வீட்டின் முன்பு இருந்த வேப்ப மரம் சாய்ந்து விபத்து ஏற்பட்டது. மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? வணக்கம். கோவையில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை அடுத்து நேற்றும் இன்றும் கோவையில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக குனியமுத்தூர் பகுதியில் வசிக்கும் கார்த்திக் என்பவரது வீடு அருகே இருந்த வேப்ப மரம் மழையால் சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் கார்த்திக் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தந்த தகவலின் அடிப்படையில் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி துரித நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கோவையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சாய்ந்து நிற்கின்ற மரங்களின் கீழ் யாரும் நிற்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதே போல கோவையில் உள்ள நீர்நிலைகள் அருகே பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கோவையில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.